பழைய காலத்துல எகிப்த், கிரீஸ், சைனா இந்த எல்லா நாடுகளுமே மெடிக்கல் நாலேஜ்ல ரொம்பவுமே ஃபேமஸா இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். எகிப்ட்ல மம்மீஸ், கிரீஸ்ல ஏர்லியான மெடிசின்ஸ், சைனால ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அட்வான்ஸ்டான மெடிக்கல் நாலேஜ் எல்லாம் மற்ற நாகரிகங்கள்ல இருந்துச்சு. அதே சமயம் இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த எல்லா நாடுகளுக்கு மேல ரொம்பவுமே அட்வான்ஸ்டான மெடிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பழமையான இந்தியன்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அவங்க சர்ஜரி பண்ணாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க, ஈவன் ஒரு டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் கூட இந்தியன்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் கிட்டே இருந்த ரொம்பவுமே அட்வான்ஸ்டான மெடிக்கல் நாலேஜ் பற்றி தான். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம். ஸோ இது ஒரு சாதாரண மருந்து மட்டும் இல்லை, இது ஒரு முழு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னா நம்ம தினமே எப்படி சாப்பிட்றோம், எப்படி தூங்குறோம், எப்படி வாழ்றோம், இது எல்லாத்தையுமே சரியாக கவனிக்கணும்னு சொல்றது தான் ஆயுர்வேதம்னு சொல்லப்படுது. இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, நோய் வந்ததுக்கு அப்புறமா தான் மருந்து கொடுக்கணும்னு சொல்லலை, நோய் வரவே கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே கவனிக்கணும்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லியுமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பாடியில் ப்ராப்ளம் வரும். ஆனால் ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முன்னாடியே நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நோயே வராதுன்னு சொல்லி. அதாவது சிம்பிளாக சொன்னால், உடம்பு கெட்டதுக்கு அப்புறமா சரி பண்ணுறதை விட உடம்பு கெட்டதுக்கு முன்னாடியே கவனிக்கணும்னு சொல்லி. ஸோ இதுதான் ஆயுர்வேதத்தோட மெயின் ஐடியாவாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த கன்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நோய் வராமல் பாதுகாக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பழமையான இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய முக்கியமான ஒரு பர்சனை பற்றி பார்க்கலாம். அவரு தான் சுஷ்ருதர்னு சொல்லக்கூடியவர். இவர் யாருன்னா, அறுவை சிகிச்சை செய்கிற துறையில் முதல்ல மிகப்பெரிய நிபுணராக இருந்தவர். அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவரோட காலம் எவ்வளோ பழமையான காலம்னா, சுமார் 2500 வருஷங்களுக்கு முன்னாடிப்பட்ட காலம். ஸோ இந்த காலத்திலேயே 300க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை இவர் செஞ்சிருக்காரு. அதுலேயே ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நோஸ் கட் ஆன மக்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒரு மூக்கை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, உடம்புலேயே உள்ள மற்ற பகுதியில இருந்து தோலை எடுத்து புதிய மூக்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. இப்போ இது நாம பார்க்குற மாடர்ன் சர்ஜரிக்கு சமமாக இருந்திருக்கு. ஏன்னா அது அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. இப்போ அவங்க யூஸ் பண்ண கருவிகளை பற்றி பார்த்தோன்னா, அவர் பயன்படுத்தின கருவிகள் எல்லாம் கத்தி, ஊசி, வெட்டும் கருவின்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட கருவிகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த காலத்திலே சிகிச்சைக்கு தேவையான எல்லா கருவிகளுமே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு மாடர்ன் ஆப்ரேஷன் தியேட்டரோட ஃபீல் வரும். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பார்க்கலாம். அவர் தான் சாரக்கன்னு சொல்லக்கூடியவர். இவர் யாருன்னா, மருத்துவத்துறையில் மிகப்பெரிய நிபுணராக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் இவரை மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பு சமநிலையில் இருக்கணும்னு சொல்லி. அதாவது உடம்புல உள்ள சக்திகள் எல்லாம் சரியாக இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அவர் 3 முக்கியமான அம்சங்களை சொல்லியிருக்காரு: வாதம், பித்தம், கஃபம். ஸோ இந்த 3மே சரியாக இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட சமநிலை கெட்டு போயிடுச்சுன்னா நோய் வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ நாம கூட சொல்றோம். இதெல்லாம் அவர் அந்த காலத்திலே புரிஞ்சிருக்காரு. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்திலேயே மருத்துவர்கள் 1000க்கும் மேற்பட்ட நோய்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயுமே 500க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி மருந்துகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது செடிகள், இலைகள், வேர் இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா மருந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அவங்க ரொம்பவுமே எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க நோயை கண்டுபிடிச்ச முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. குரலை கேட்டு, உடம்பை தொட்டு பார்த்து, முகம், கண்கள் இதெல்லாம் கவனிச்சு, அது மட்டும் இல்லாமல் குரலில் ஏதாவது மாற்றம் இருக்குதா, சுவாசம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது முழு உடம்பையுமே கவனிச்சு தான் அவங்க நோய்க்கான தீர்வையும் சொல்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த காலத்திலேயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சில நோய்கள் காற்று மூலம் பரவும், சில நோய்கள் தண்ணீர் மூலம் பரவும்னு சொல்லி. அதாவது மக்கள் எல்லாருக்குமே பாதிப்பு வரக்கூடிய நோய்கள் எப்படி பரவுதுன்னு சொல்லியும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சிகிச்சை பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே அவங்க செய்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். கண் சிகிச்சை, சிறுநீரக கல் அகற்றல், எலும்பு ஏதாவது உடைஞ்சிருந்தா அதை சரி செய்தல், இது மாதிரி எல்லா சிகிச்சையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு.
ஸோ இப்போ நாம் இது மூலம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். பழைய கால மருத்துவம் சாதாரணமாக இருக்கல, அது ஒரு முன்னேறிய அறிவியலாக இருந்திருக்கு. நம்ம இப்போ தான் மருத்துவம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். பட் உண்மையிலேயே அந்த காலத்திலே மருத்துவம் வளர்ச்சி அடைஞ்சு தான் இருந்திருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஏன்ஷியன்ட் நாலேஜ் பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டடா இல்லைனா ஓவர் ஹைப்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.